And then sings my soul. Then sings my soul. I'll make I'll make This is my soul. I sing.
the Lord. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. Hallelujah. Hallelujah. Such a joy to be in God's presence this morning. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது பேர் ஆனந்தம். This morning I want to talk to you about from the book of James. யாக்கோபின் புத்தகத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேச விரும்புகிறேன். You may like it, you may not like it, உங்களுக்கு பிடித்திருந்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, but I don't care about that. அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. So this is God's word. இது கர்த்தருடைய வார்த்தை. It's about life values. இது வாழ்க்கையினுடைய மதிப்பீடுகள். Sometimes we have to take what is good, right? எது நல்லதோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Leave the rest. மற்றதை விட்டு விட வேண்டும். Amen. ஆமென். God is always speaking to us through His word. கர்த்தர் எப்போதுமே தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். It's about taming the tongue. நம்முடைய நாவை அடக்குகிற விஷயம் அது. This tongue is like a rubber, it always jumps. இது இந்த நாவு அடங்காம துள்ளி குதிச்சிட்டே இருக்கும். Till we sleep and go to bed in the night, it keeps நைட் தூங்க do a lot போற of things. வரைக்கும் அந்த நாக்கு எல்லா பக்கமும் சுழண்டு கொண்டிருக்கும். How many of you have been tripped by your tongue? உங்களுடைய நாவினாலே எத்தனை பேர் நீங்கள் கீழே தள்ளப்பட்டிருக்கிறீர்கள்? No one? Are you serious? நிஜமாவா? போய் சொல்லக்கூடாது. God is watching. I have been tripped many times. நான் பலமுறை என்னுடைய நாவினாலே நான் கீழே தள்ளப்பட்டிருக்கிறேன். So we got to tame our tongue. நம்முடைய நாவை நாம் அடக்க You வேண்டும். see, words have started revolutions, riots, revivals and reformation. வார்த்தைகள் முற்காலத்தில் என்ன செய்திருக்கிறது? கலவரங்களை உண்டாக்கி இருக்கிறது, புரட்சிகளை உண்டாக்கி இருக்கிறது, எழுப்புதல்களை தந்திருக்கிறது, எல்லாவற்றையும் இந்த வார்த்தைகள் செய்திருக்கிறது. So we have to control our tongue, otherwise it will control us. நாவை நாம் கட்டுப்படுத்தாவிட்டால் நாவு நம்மை கட்டுப்படுத்தி விடும். So we're going to see the first 12 verses from James chapter 3. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். In this first 12 verses, there are 3 important points. இங்கே 3 விதமான நாவுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். Tongue has the power to direct. நேர்வழியில் நடத்துகிற திசையை காட்டுகிற நாவு. Tongue has the power to destroy. அழிக்கக்கூடிய நாவு. Tongue has the power to delight. நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய நாவு. If you turn your Bibles to James chapter 3, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொண்டால் read verse 1. 1ஆம் வசனம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. Not many of you should presume to be teachers, my brothers, because you know that we who teach will be judged more strictly. நீங்கள் அநேக பேர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக, ஏனெனில் போதகம் செய்கிறவர்கள் தவறாக செய்தால் அதிக ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவார்கள். You see, teaching and preaching is a very dangerous occupation. பிரசங்கிப்பதும் போதிப்பதும் மிக மிக ஆபத்தான ஒரு வேலை. Teachers and preachers were thought of as having a prestigious position. நீங்க நினைக்கலாம் பிரசங்கியாளர்களுக்கு மிகுந்த மதிப்பீடான ஒரு பதவி இருக்கிறது என்று நீங்கள் It's எண்ணிக்கொள்ளலாம். likely that too many were teaching topics they didn't understand because they forgot about the tremendous responsibility. நிறைய போதகர்கள் அவர்களுக்கான பொறுப்பை அறியாதபடினாலே பவுல் இங்கே இந்த எச்சரிப்பை விடுக்கிறார். That's why we see in James, not many of you should presume to be teachers. நிறைய பேர் போதகர்கள் ஆகிவிடாதீர்கள், என்றால் அது ஆபத்தான தொழில். Because you know that we who teach will be judged more strictly. ஏனெனில் அப்படி போதிக்கிறவர்கள் மீறினால் அவர்களுக்கு அதிக ஆக்கினை உண்டு. But here's the principle. இங்கே ஒரு கொள்கை இருக்கிறது. Great authority brings with it great accountability. அதிக அதிகாரம் வந்தால் அதோடு கூட அதிக பொறுப்பும் கணக்கும் நாம் கொடுக்க வேண்டும். I preach and teach on regular basis. நான் தொடர்ந்து பிரசங்கிக்கிறேன், கற்றுக் கொடுத்து That கொண்டிருக்கிறேன். means I will be judged with greater strictness. அப்படி என்றால் என்னை அதிக கடினத்தோடு கர்த்தர் என்னை நியாயம் தீர்ப்பார். The word greater in Greek meaning megas. பெரிய என்கிற வார்த்தைக்கு மெகா என்று கிரேக்க பொருள் வருகிறது. Meaning huge or large. மெகா என்றால் மிகப்பெரிய, பிரம்மாண்டமான, மிகவும் அதிகமான என்று பொருள். This sounds very humbling but also frightening at the same time. இது நம்மை தாழ்த்தக்கூடியதாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் நம்மை பயமுறுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. But James says teachers and preachers are not the only ones who get tripped or fall by their own tongue. ஆனால் இங்கே யாக்கோபு வெறும் பிரசங்கிமார்கள் மட்டும்தான் தங்கள் நாவிலே அகப்படுவார்கள் என்று சொல்லவில்லை. If you read verse 2, please read. 2ஆம் வசனத்தை பாருங்கள் சகோதரி. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம்.
ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். For we all stumble in many ways. நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். How many don't stumble at all in your life? எத்தனை பேர் வாழ்க்கையில தவறுவதே இல்லை? We all stumble, right? நாம் எல்லோருமே தவறுகிறோம். We all stumble in many ways. பல விதங்களில் தவறுகிறோம். Here the word stumble means is the idea of falling or tripping. தவறுகிறோம் என்றால் என்ன? தடுக்கி விழுதல் அல்லது நாம் நிலை தவறி விழுதல் என்று பொருள். We all are stumbling in many ways. பல விதங்களில் நாம் தடுமாறுகிறோம், தடுக்கி விழுகிறோம். How would you feel if everything you said in the past was recorded and broadcast for everyone to know? யோசிச்சு பாருங்க, கடந்த காலத்தில் நீங்க பேசினது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி பேசின அத்தனை வார்த்தையும் உங்களுக்கு முன்பாக பதிவிட்டு அதை ஒளிபரப்பினால் எப்படி இருக்கும்? It will be very hurtful, shameful. ரொம்ப அவமானமா இருக்கும், காயப்பட்டு கிடக்கும். We will be condemned, we will be ashamed. நாம கண்டனத்துக்குள்ளாகவும் அதே நேரத்தில் வெட்கப்பட்டு போவோம். Jesus says in Matthew chapter 12, மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் a very powerful verse. ஒரு வல்லமையான ஒரு வசனம். Read Matthew chapter 12 verse 36 and 37. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36 37ஆம் வசனங்கள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். Bible says on the day of judgment people will give account for every careless words. வீணான வார்த்தைகள், கவனமற்று பேசிய எல்லா வார்த்தைகளுக்காகவும் நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க. Sometimes people throw careless words, loose talk. அளவுக்கு அதிகமாக பேசுவது அல்லது கவனக்குறைவோடு பேசுவது என்றெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள். Or they gossip about someone else. யாரோ ஒருவரை குறித்து புறம் பேசுவார்கள். The careless words they speak, for by your words you will be judged and condemned. பொறுப்பில்லாத வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அந்த வார்த்தைகளினாலே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். This is a very warning statement verse that God gives. ஆண்டவர் நமக்கு தருகிற எச்சரிப்பினுடைய On the day of judgment நியாய தீர்ப்பின் நாளிலே we will be accountable for every word that is spoken. நாம் பேசின எல்லா வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க You வேண்டும். have to remember this. இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். Your conversation reveals your character. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்களுடைய குணம். Because what you say shows who you truly are. நீங்கள் யார் என்பது நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. And that's why James says we all stumble in many ways. யாக்கோபு சொல்கிறார், நாம் பல விதங்களில் தவறுகிறோம். If anyone is never at fault in what he says, he is a perfect man able to keep his whole body in check. ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் முழு சரீரத்தையும் அடக்குகிறவனும் தன் நாவை கடிவாளம் போட்டு அடக்கி வைக்கிறவனுமாய் இருக்கிறான். If our tongue don't trip us, நம்முடைய நாவு நம்மை கீழே தள்ளாவிட்டால் we are safe and complete. நாம் பாதுகாப்பாகவும் பூரணராகவும் இருப்போம். If we were able to muzzle our mouth, நம்முடைய வாயை அடக்குவதற்கு நமக்கு தெரிந்திருந்தால் we are able to bridle our entire body. முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்துகிற அதிகாரம் கொண்டவராக இருக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. James chapter 1 verse 26. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. If anyone considers himself religious and yet does not keep a tight rein on his tongue, he deceives himself and his religion is worthless. ஒருவன் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று கருதி கொண்டு தன் நாவை அடக்காமல் இருந்தால் அவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறவனாக இருக்கிறான். The hardest sins to control are the trespasses of the tongue. நாவை ஏற்படுத்துகிற பாவங்களை, மீறுதல்களை நாம் கட்டுப்படுத்தாமல் இருப்பது பாவம். In the book of Proverbs chapter 21 verse 23. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Whoever keeps his mouth and his tongue keeps himself out of trouble. தன் நாவையும் உதடுகளையும் காக்கிறவன் விக்கினத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்கிறான். Basically saying, keep your mouth shut. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்கன்னு சொல்றாரு. If you keep your mouth shut, you will be out of trouble. நீங்க வாயை மூடிட்டு இருந்தா பிரச்சனையில மாட்டிக்க If you மாட்டீங்க. gossip and if you start blabbering, தேவையில்லாம உளறு வாயனா இருந்தா நிச்சயமா you will be in trouble. பிரச்சனையில சீக்கிரம் சிக்கிக் கொள்ளுவோம். Whoever keeps his mouth and his tongue keeps himself out of trouble. தன்னுடைய வாயையும் நாவையும் உதட்டையும் காக்கிறவன் பிரச்சனையிலிருந்து விக்கினத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்கிறான். That is why we see James saying that the tongue has the power to direct. திசையை காட்டுகிற திசை காட்டியாக நாவு இருக்கிறது. If you read James chapter 3, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் verse 3 and 4. 3-4 வசனங்கள். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு
அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். James is giving two examples here. இரண்டு உதாரணங்களை இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். He is talking about, they put bits into the mouths of horses. குதிரைகளுக்கு வாய்களிலே கடிவாளம் போடுகிறார். It's a small kind of steel that they put in the mouth of the horses. சின்ன உலோகத்தினால் ஆனதை குதிரையின் வாயிலே வைக்கிறார். Only then they will obey the master. அதை போட்டாதான் அது எஜமானுடைய பேச்சை கேட்கும். And the master can turn everywhere. அப்பொழுதுதான் எஜமான் விரும்புகிற திசைக்கு குதிரையை திருப்ப முடியும். Likewise, we should tame our tongue. அப்படித்தான் நாமும் நம்முடைய நாவை கடிவாளம் போட்டு வைக்க வேண்டும். He talks about the ships, although they are so large and are driven by strong winds, they are steered by a very small rudder. கப்பல்கள் மிக பெரிதாக இருந்தாலும் சிறிய சுக்கானாலே அது வழிநடத்தப்படும். Though the tongue is very small, நாவு மிக சிறிய அவயவமாக they இருந்தாலும் have a tremendous power to direct. அது திசை காட்டுகிற அளவிற்கு மிகுந்த அதிகாரம் படைத்ததாக இருக்கிறது. And this small tiny tongue, it boasts a lot of things, right? சின்ன நாவு பெரிய பெரிய விஷயங்களை பேசும். உலக பெரிய வாய் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? உலகமா பெரிய வாய். it boasts a lot of things. அது அவ்வளவு பெரிய விஷயங்களை பெருமையா பேசும். You know how much the tongue weighs? அந்த நாவோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? சும்மா சொல்லுங்களா? அதான் வெயிட்லாம் பார்த்தது இல்லை. பேசி பேசி வெயிட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். It's like 2 ounces only. 2 ounce weight. That's about 56 or 57 grams. 56-57 கிராம். Such a small tiny tongue, it boasts a lot of things. இத்தனோட நாக்கு பேசுற பேச்சு பெரிய பேச்சு பேசும். Do you know that your tongue receives more exercise than any other muscle in your body? உங்க உடல்ல இருக்கிற எல்லா தசைகளோட அதிகமான எக்ஸர்சைஸ் நாக்குக்கு தான் கொடுக்கிறோம். Amen. ஆமென். Some people keep on munching till they sleep in the night. தூங்குற வரைக்கும் ஏதாவது அசைப்போட்டு வேற இருப்பாங்க. Some keep on talking. சில பேர் பேசி 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 ஓயாம டயர்டா வரைக்கும் பேசுவாங்க. It gives more exercise. நிறைய அதுக்கு பயிற்சி You கொடுத்து. can talk, but you should not gossip. நீங்க பேசலாம், ஆனா புறம் You பேசக்கூடாது. should not talk filthy about others. மற்றவர்களை குறித்து அவதூறு பேசக்கூடாது. So church, control your tongue, otherwise it will control you. திருச்சபையே நீங்கள் நாவை அடக்குங்கள், இல்லை என்றால் நாவு உங்களை அடக்கிவிடும். The second point is the tongue has a power to destroy. இரண்டாவது நாவுக்கு அழிக்கும் வல்லமை உள்ளது. If you read verse 8, James chapter 3 verse 5. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. You see, it is like an out of control fire that it destroys. ஒரு கட்டுக்கடங்காத தீயாக அது மாறிவிடும். How many have seen forest fires? எத்தனை பேர் காட்டு தீ We பார்த்திருக்கிறீர்கள்? literally saw when we were in Canada, we were about to board a flight. நாங்க கனடால ஃளைட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க பார்த்தோம். A place called Penticton in Canada. பெண்டிங்ன்ற ஒரு இடம் கனடா. Surrounded by mountains and forests. நிறைய காடுகளும் மலைகளும் நிரம்பி இருக்கிற ஒரு பகுதி. And they said no, flight will be delayed for an hour. ஒரு மணி நேரம் ஃளைட் டிலே ஆயிடும் அப்படினா. And we could see smoke gushing up from the forest. From the airport we could literally ஏர்போர்ட்ல இருந்தே பார்க்க முடியுது. காட்டு தீ அதில இருந்து வருகிற புகை மண்டலமாக மேலே and it எழும்புகிறது. started to spread. There was a lot of smoke all over. எல்லா Flight could not பக்கமும் take. புகை மண்டலம், ஃளைட் எடுக்க முடியல. And so the helicopters have to come and drop all the buckets of waters and to put it ஹெலிகாப்டர் off. போய் தண்ணீரை ஊற்றி புகை மண்டலத்தை கலைக்க வேண்டியதாக இருந்தது. See, fire started early in the dry season and it's almost impossible to extinguish. வறண்ட காலங்களிலே அந்த தீப்பொறியானது பரவி அதை அழிக்கவே முடியாத அளவுக்கு, அணைக்க முடியாத அளவுக்கு மிக பெரியதாக அது பற்றி And it leaves a huge destruction. அது ஒரு பெரிய அழிவையும் கொண்டு சேர்க்கிறது. A little spark can cause extensive damage to an entire forest. சிறிய தீப்பொறி முழு காட்டையும் அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. A matchstick, it can, if you throw it into the dry grass or on the forest, it can cause a heavy damage. ஒரே ஒரு தீக்குச்சியை ஒரு வறண்ட புல்லின் மீது எரிந்து விட்டால் அது முழு காட்டையும் கொளுத்தி போடுகிற வல்லமை கொண்டது. Likewise, our careless words or loose talk. அதை போலவே நம் கவனம் இல்லாமல் பேசுகிற வார்த்தையும் நம்முடைய ஒரு பொறுப்பற்ற வார்த்தைகளும் செய்துவிடும். Can cause heavy damage to the individuals or others. ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அல்லது நிறைய பேருக்கோ ஒரு குழுவினருக்கோ அது அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை கொண்டு வந்து. Read Proverbs chapter 16 verse 27. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. Some of the verses are very powerful, right? ரொம்ப அது வல்லமை கொண்ட வசனங்களாக இருக்கு. Mean people spread mean gossip, their words smart and burn. அவருடைய வார்த்தைகள் எரிகிற அக்னியைப் போல எல்லாவற்றையும் எரிந்து விடுகிறது. அவர்கள் சின்ன புத்தி உடையவர்கள். That's why James says in verse 5. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் Likewise, the tongue is a small part of the body, அதே போலவே சரீரத்தில் நாவானது சிறிய அவயவமாய் இருந்தது. but it makes great boast. ஆனால் அது பெரிய காரியங்களை பெருமையாக பேசும். Consider what a great forest is set on fire by a small spark. எப்படி ஒரு சின்ன தீப்பொறி பெரும் காட்டையை கொளுத்தி விடுகிறது என்பதை பாருங்கள். Verse 6 it says the tongue also is a fire. 6ஆம் வசனம் சொல்லுகிறது நாவும் நெருப்புதான். Amen. Read verse 6. 6ஆம் வசனத்தை பாருங்கள். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். A world of evil among parts of the body. சரீரத்திலேயே அதிகமான தீமை நிறைந்த உலகம் அது. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி It corrupts the whole person, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் sets the whole course of his life, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் and இருக்கிறது. is itself set on fire by hell. 4 காரியம். In the verse 6 we see there are 4 things. 6ஆம் வசனத்தில் 4 காரியங்களை பார்க்கிறோம். There are 4 things about the tongue in this verse. இந்த வசனத்திலே 4 காரியங்கள் வசனம் சொல்லுகிறது. You know, it says the tongue also is a fire, a world of evil among the parts of the body. சரீரத்திலேயே அநீதி நிறைந்த ஒரு உலகம் போல இருக்கிறது நாவு. Our words contain a world of unrighteousness. அந்த வார்த்தைகள் அநீதியுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. We often speak of the world as evil world, right? இந்த உலகம் பொல்லாத உலகம் என்று சொல்லுகிறோம். Why this war has to come? ஏன் இந்த யுத்தம்லாம் நடக்குது? Donald Trump is an evil person. டொனால்ட் ட்ரம்ப் மோசமான ஆள். So we talk about all the leaders are evil. எல்லா தலைவர்களும் மோசமானவர்கள் என்று But பேசுகிறோம். we don't realize there's a world of rottenness on the tips of our tongue. ஆனால் இந்த உலகத்தினுடைய அழிவு, இந்த உலகம் நாற்றம் எடுப்பதற்கு காரணம் நாவின் நுனிதான். We talk about others, மற்றவர்களை குறித்து நாம் பேசுகிறோம். but the rottenness there in our mouth. ஆனால் இந்த கெட்டு போன வாசம் நம்முடைய நாவின் நுனியில் இருக்கிறது. That's what James says there. யாக்கோபு அதை சொல்லுகிறார். A world of evil among the parts of the body. சரீரத்திலேயே பொல்லாங்கு நிறைந்த உலகம் நாவுதான். Not only that, it corrupts the whole person. அது முழு மனிதனையும் தீட்டுப்படுத்தி The விடுகிறது. fires we start with our mouth can quickly become out of control. நாவிலிருந்து புறப்படுகிற இந்த தீ அது கட்டுப்பாடின்றி எங்கும் பரவக்கூடியது. Just like a small spark can ignite an entire forest. எப்படி ஒரு சிறிய தீப்பொறி முழு காட்டையும் கொளுத்தி விட கூடுமோ, Our words can cause relationship to go up in flames. நம்முடைய வார்த்தைகள் உறவுகளை கொளுத்தி விட்டு அதை பஸ்பமாக்கி விடும். Read Proverbs chapter 20, நீதிமொழிகள் 26, 26ஆம் அதிகாரத்தை பாருங்கள். verse 20 and 21. 20 21ஆம் வசனங்கள். இறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கரிகள் தளலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதப்பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன். So we see that it corrupts the whole person. முழு மனிதனையும் தீட்டுப்படுத்திவிடும். And it sets the whole course of his life in fire. அவனுடைய முழு வாழ்க்கையையும் தீயிட்டு கொளுத்தி பஸ்பமாக்கிவிடும். Our words can defile and set the direction of our entire lives. நம்முடைய வாழ்வை அது அசுசிப்படுத்தி நம்முடைய வாழ்வின் போக்கையே மாற்றி திசையை திருப்பி விட்டு And விடும். fourthly, James says in verse 6 that it itself set on fire by hell. 6ஆம் வசனம் சொல்லுகிறது நரக அக்னியினால் கொளுத்தப்படக்கூடியது. Evil words are from the pit of hell. நரகத்தின் வாயிலிருந்து தான் பொல்லாத வார்த்தைகள் புறப்பட்டு A வருகிறது. lot of people, they gossip, they talk about filth about others. நிறைய பேர் மற்றவர்களை குறித்து கேவலமான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார்கள். These are all bad influence. அதெல்லாம் ஒரு தவறான செல்வாக்கு. Keep away from toxic, people. அப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகளை பேசுகிறவர்களை விட்டு விலகி ஓடுங்கள். When some people talk, சில பேர் பேசினா it's like raw sewage comes spilling out of their mouth. அவங்க வாயிலிருந்து ஒரு அசுசியும் நரகலும் புறப்பட்டு வரும். Uncontrolled speech. கட்டுப்பாடு இல்லாத வாய். It is set on fire by Satan himself. அது பிசாசினாலே தீயிட்டு கொளுத்தக்கூடிய வார்த்தை. Some of the tongue have a direct connection to the hell. சில பேருடைய நாக்கு நரகத்தோடு டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்கு. Bible says out of the abundance of your heart your mouth speaks. வேதம் சொல்கிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Evil words are from the pit of hell. நரகத்தின் வாயிலிருந்து நரகத்தின் குழியிலிருந்து
பொல்லாத வார்த்தைகள் புறப்பட்டு So வருகிறது. James says it corrupts the whole person, sets the whole course of his life on fire, and is itself set on fire to hell. யாக்கோபு சொல்லுகிறான், ஒரு முழு மனிதனையும் அது அசுசிப்படுத்தி அவன் வாழ்க்கை சக்கரத்தை கொளுத்தி போட்டு நரகத்தின் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வந்து அது மனிதனை அழித்து விடும். How many people you have hurt through your words? உங்களுடைய வார்த்தை மூலமாக எத்தனை மக்களை நீங்கள் How many காயப்படுத்தி, people you have crippled or killed with your words? உங்களுடைய வார்த்தையினாலே எத்தனை பேரை கொன்று போட்டிருக்கிறீர்கள், எத்தனை பேரை முடமாக்கி இருக்கிறீர்கள். God, be very careful. ஜாக்கிரதையாக இருங்கள். Careful with your words. உங்கள் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக Bible இருங்கள். clearly says வேதம் மிக தெளிவாக that சொல்லுகிறது, you have to tame your tongue. நாவை அடக்க வேண்டும். Not use all these careless words. இந்த கவனம் இல்லாத பொறுப்பற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. Are your children dying a slow death because of your lethal tongue? உங்களுடைய விஷத்தனமான நாவினாலே உங்கள் பிள்ளைகள் மடிந்து Do கொண்டிருக்கிறார்கள். your words build them up or do your words tear them down? உங்கள் வார்த்தைகள் அவர்களை கட்டுகிறதா இல்லது அவர்களை கிழித்து தொங்க விடுகிறதா? Amen. அல்லேலூயா. Tongue has the power to destroy. நாவு அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. Read verse 7. sir. 7ஆம் வசனம். சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும். Man can, he can tame every ferocious animals. மனுஷன் எல்லா பொல்லாத காட்டு மிருகங்களையும் அடக்கி விடுவான். Man have a remarkable ability to tame மனிதனுக்கு animals. காட்டு மிருகங்களை கூட அடக்குவதற்கு ஒரு வல்லமை கொண்டவன். Even wild and ferocious animals. மிக மிக மோசமான கொடும் கோபம் கொண்ட மிருகங்களை கூட அடக்கி But விடுவான். he cannot tame his own tongue. அவன் சொந்த நாவை மட்டும் அவனால் அடக்க முடியாது. It's like we have wild animals loose in our mouth. இது நம்முடைய நாவு என்பது காட்டு மிருகங்களை கட்டவிழ்த்து விட்டது போல இருக்கும். Read verse 8. 8ஆம் வசனம் பாருங்கள். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. No man can tame the tongue. அது அடங்காத பொல்லாங் உள்ளதும் It is restless, evil, full of சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. deadly poison. சாவுக்கு ஏதுவான விஷயம். That's why we should tame our tongue. ஆகவேதான் நம்முடைய நாவை அடக்க It வேண்டும். says no human can tame. ஒரு மனிதனாலும் கட்டுப்படுத்த முடியாது. It's a very strong statement that James says in verse 8. 8ஆம் வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிற மிக மிக ஒரு தீவிரமான ஒரு வாக்கியம். It is restless, it is unstable, it is unsteady, it is unsettled. அது பதட்டம் நிறைந்தது, தடுமாறக்கூடியது, பொறுப்பற்றது, அது நிதானமற்றது. Because our mouth is filled with deadly poison. வாய் முழுவதும் விஷம்தான். That's why we should handle very cautiously. ஆகவேதான் அதை மிகுந்த ஜாக்கிரதையோடும் பயபக்தியோடும் கையாள வேண்டும். Read Romans chapter 3, ரோமர் 3ஆம் அதிகாரம் verse 13 and 14. 13 14 வசனங்கள். Here Apostle Paul speaks of the tongue. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நாவை குறித்து பேசுகிறார். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. The venom comes out through our words. நம்முடைய வார்த்தையிலிருந்து விஷம் கக்கப்படும். The tongue has the power to direct and to destroy. நாவு தவறாக திசை காட்டி அழிவுக்கு நேராக நடத்திவிடும். That's the reason we should control the tongue, otherwise it will control us. அந்த காரணத்தினாலே நம்முடைய நாவை அடக்க வேண்டும். அடக்காவிட்டால் அது நம்மை அடக்கம் பண்ணிவிடும். Finally, the third point is, மூன்றாவது வசனம். what did you see? What did you see? The first one, the tongue has the power to direct. Second, it has power to destroy. Third, it has power to delight. நம்மை மனமகிழ்ச்சிக்குள்ளாக்குகிற வல்லமை இருக்கிறது. Read verse 9 and 10. 9 10 வசனங்களை பாருங்கள். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. Amen. ஆமென். We bless God. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறோம். At the same time, we blessed people also. ஆனால் மக்களை வெச்சு செய்து விடுகிறோம். We bless people who are made in the likeness of the Lord. தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை துச்சமாக We பேசுகிறோம். praise God. கர்த்தரை நாம் We துதிக்கிறோம். sing songs. பாடல்களை We பாடுகிறோம். speak in tongues. அந்நிய பாஷைகளில் And பேசுகிறோம். with the same tongue and within minutes we curse. ஒரு சில நிமிடங்களில் அதே நாவை கொண்டு பிறரை சபிக்கிறோம். James says avoid all this. யாக்கோபு சொல்கிறார், இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். Tongue has the power to delight. ஏனெனில் நாவு நம்மை மனமகிழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. Read verse 11, sister. 11ஆம் வசனம் படி. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? Paul, he gives a nice example here. நல்ல ஒரு உதாரணத்தை இங்கே தருகிறார். James is saying, just as it is impossible for a spring
to have both fresh and salt water. ஒரே ஊற்றிலிருந்து கசப்பும் தித்திப்புமான தண்ணி புறப்படாது. Likewise, it is inconceivable for the tongue to send forth both righteousness and rumors of gossip. நீதியையும் அதே நேரத்தில் வதந்திகளையும் ஒரே நாவால் பேச முடியாது. It is inconceivable for the tongue to send forth praise and cursing. துதியையும் சபித்தலையும் ஒரே நாவு கொடுப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. Amen. ஆமென். You got to tame it down. உன் நாவை அடக்கு. Otherwise, it will control you. இல்லையெனில் அது உன் வாழ்வை அடக்கிவிடும். Read the final verse 12. 12ஆம் வசனம். என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. We expected fig tree to have figs, right? ஆமா. அத்திமர பழங்களை அத்திமரம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். And we expect grape vines to give grapes. திராட்சை செடிகள் திராட்சையை கொடுக்க நாம் எதிர்பார்த்தோம். So likewise, God is calling us to be consistent, because what comes out of our mouth is a reflection of what is in our heart. அந்தபடியே கர்த்தரும் நாம் நிலையான கனிகளை தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனெனில் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நாம் யார் என்பதை பிரதிபலிக்கிறது. Out of the abundance of your heart, your mouth speaks. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். So we must control our tongue, ஆகவே நமது நாவை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். because they have the power to direct, ஏனெனில் திசையை காட்டுகிற வல்லமை they have the அதற்கு power உண்டு. to destroy, அல்லது நம்மை அழிக்கக்கூடிய வல்லமை அதற்கு they have the இருக்கிறது. power to delay. அல்லது நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிற So வல்லமை what you அதற்கு should இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? You should think first முதல்ல யோசிங்க. before you talk. பேசுவதற்கு முன்பதாக Make sure you watch your words on your Facebook. நீங்க Facebookல நீங்க பார்க்கிற வார்த்தைகள், Watch your words on your Twitter, Instagram, or email, or texting. நீங்க யாருக்காவது டெக்ஸ்ட் பண்ணும்போது அல்லது ட்விட்டர்ல போடும்போது ஃபேஸ்புக்ல போடும்போது Once they are என்ன out, டைப் பண்றீங்கன்னு யோசிங்க. once they are out for everyone to see. அது வெளியில போயிருச்சுன்னா அது எல்லாரும் பார்ப்பார்கள், அதோட முடிஞ்சது. Before you speak, think what you're going to say. பேசுவதற்கு முன்பதாக என்ன பேச போகிறோம் என்பதை யோசியுங்கள். We should talk less. கொஞ்சம் கம்மியா பேசுங்க. I talk very less. நான் கொஞ்சம் கம்மியா தான் பேசுவேன். My wife says, why are you being so quiet all the time? என் வைஃப் கேட்பாங்க, ஏன் ரொம்ப அமைதியா இருக்கீங்க எப்பவுமே? அப்படி சொல்லிட்டு அமைதியா இருக்கணும், நம்பவே கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்பவும் குவைட்டா தான் இருக்கேன். அது சொன்னாலும் அமைதியா தான் இருக்கும். Pray for her, no? You see, we got to talk less, right? கொஞ்சம் கம்மியா பேசுங்க. ஆபீஸ்ல என்ன சொல்லுவாங்க? பேசாம talk less, work more. ஆமா, talk less. வேலையை பாரு, பேசிட்டு இருக்காதுன்னு திட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி we should talk less. கொஞ்சம் குறைவாக பேசுங்க. We can talk, but we should not gossip. பேசலாம், ஆனால் புறம் கூறக்கூடாது. Avoid godless chatter. அதே நேரத்தில் அவபக்தியான பேச்சுக்கள், கர்த்தரற்ற பேச்சுக்களை அதை நிராகரித்து விடுங்க. What is important, we should talk. என்ன முக்கியமோ அதை பேசுங்க. When somebody is gossiping about others, பிறரை குறித்து யாராவது பேசினால் don't stand with them and listen to what they say, உடனே அவர்கள் சொல்லுவது எல்லாம் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். because it will corrupt your mind and it will corrupt your heart. உங்கள் சிந்தையையும் உங்களுடைய உள்ளத்தையும் அது அசுசிப்படுத்தி விடும், மாசுபடுத்தி விடும். Instead, you should rebuke them உடனடியாக நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். and say, sister, brother, don't talk like that. சிஸ்டர், பிரதர், அப்படி பேசாதீங்கன்னு நிறுத்திடுங்க. They are godly children. அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். Avoid that chatter. அந்த கதை அங்கேயே முடிங்க. Forgive one another. ஒருவர் Even if மன்னியுங்கள். someone has done something wrong, யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா மன்னிச்சு you விட்டுருங்க. got to forgive. Quickly forgive. சீக்கிரமா மன்னிச்சிருங்க. Reconcile with people. ஒப்புரவாங்க உடனடியாக. Then only you will have peace in your heart. அப்பதான் உள்ளத்துல அமைதி இருக்கும். Amen. ஆமென். Otherwise, you will keep on gossiping about others. இல்லனா அத பத்தி எல்லார்கிட்டயும் ஓயாம பேசிட்டு The devil கிடக்கும். will take control of your life and பிசாசு will உங்கள் destroy you. வாழ்க்கையை பொறுப்பெடுத்து வாழ்க்கையை அழித்து விடுவார். Your tongue has power to destroy. நாவுக்கு அழிக்கும் வல்லமை உள்ளது. Talk less. கொஞ்சம் கம்மியாக பேசுங்க. Tame your tongue. நாவை அடக்குங்கள். Instead, memorize God's word. நேரம் கிடைத்தால் வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. Get the scriptures into your heart. வேத வாக்கியங்களை இருதயத்தில் எழுதி When வைங்க. there's lots of scriptures in your heart, உங்களுடைய உள்ளத்துல நிறைய வசனங்கள் இருந்தால் your mouth will speak only the word. வாய் அததான் பேசும். Out of the abundance of your heart. நிறைவுதான் வாயில் வரும். Hallelujah. ஹல்லேலூயா. You won't talk evil. நீங்க பொல்லாப்பு பேச மாட்டீங்க. If God's words is in your heart, you will talk good. கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்தில் இருந்தால் வாயில நன்மைதான் வரும். You'll talk godly things, தெய்வீகமான காரியங்களை not பேசுவீர்கள். godless chatter. அங்க கர்த்தரற்ற ஒரு தேவபக்தியற்ற வார்த்தைகளை பேச That's மாட்டாங்க. why we should memorize and keep it in our hearts. ஆகவே தான் நம்முடைய உள்ளத்திலே வசனங்களை மனப்பாடம் செய்து அதை இருதயத்திலே வைக்க And வேண்டும். build others up
பிறரை கட்டுங்கள். Turn your Bibles to Hebrews chapter 3. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். Read verse 13. 13ஆம் வசனம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். Build others up. பிறரை நீங்கள் கட்டுங்கள். Amen. ஆமென். So when somebody is gossiping, you can rebuke them. யாராவது ஒருத்தர் புறம் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை கடிந்து கொள்ளுங்க. And you should build them up. அவர்களை கட்டுங்க. Jesus Christ, he rebuked his disciples and apostles many times. பலமுறை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அவர் கடிந்து கொண்டார். I used to be harsh with my pastors in the villages. கிராமத்தில் இருக்கிற என்னுடைய போதகரிடத்தில் நான் கொஞ்சம் கடினமாக இருப்பேன். When they talked, when they gossiped, அவங்க தேவையில்லாத காரியங்களை I tell them பேசினார். straight on the face, don't do this. முகத்தை பார்த்து சொல்ல அப்படி பண்ணக்கூடாது. They learned it. அதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். It's very important when you are a leader, நீங்கள் தலைவராக இருக்கும்பொழுது மிக மிக முக்கியம். when you are a boss in your office, உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் அதிகாரியாக when you own the இருக்கும்போது business. நீங்கள் ஒரு வியாபாரத்தை கையாளும் That's the பொழுது leadership quality, right? அதுதான் ஒரு தலைமைத்துவ பண்பு. You should not stand and listen to others who whatever மத்தவங்க they say. பேசுற குறை பேசுறவங்களோட உட்கார்ந்து நீங்க ஆவும் கூட்டிட்டு Have scriptures in your heart. இருதயத்திலே வசனங்களை நிரப்பி வையுங்கள். Proverbs chapter 31 verse 8. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். It says, let's continue to look for ways to speak up for those who cannot speak up for themselves. பேச முடியாமல் தவிக்கிற எளிய மக்களுக்காக உங்கள் வாயை திறவுங்கள். Speak up for life. ஜீவனுக்காக வாயை திறவுங்கள். Hallelujah. Hallelujah. Proverbs chapter 18 verse 21. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Death and life are in the power of the tongue. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் And இருக்கிறது. those who love it will eat its fruits. அதை நேசிக்கிறவர்கள் அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள். Amen. ஆமென். It was a very powerful. வல்லமையான வாக்கியங்கள் இவைகள். Our life has to change every day. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். Jesus said, because I'm holy, you also be holy. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் In பரிசுத்தராய். every aspect of life. எல்லா வாழ்வின் பக்கங்களிலும் நாம் So பரிசுத்தமாய் let's use words of life to speak on behalf of life. ஜீவன் நிமித்தமாக ஜீவனுக்கேற்ற வார்த்தைகளை நம் நாவை கொண்டு பேசுவோம். So if there are any horrible things in your heart, உங்களுடைய இருதயத்தில் ஏதாவது தேவையில்லாத காரியங்கள் இருந்தால் bring it out. Hallelujah. அதை நீங்கள் வெளியே கொண்டு Ask வந்து God to cleanse your mouth and ஆண்டவரே என் வாயை சுத்தமாக்கும் என்று சொல்லி கேளுங்கள். so watch over your heart with all diligence, for from it flow the springs of life. இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்கள், ஜீவ நீரூற்றல் நதிகள் அங்கிருந்துதான் புறப்படும். Before you take communion, நீங்கள் கர்த்தருடைய பந்தி எடுப்பதற்கு you முன்பதாக have to examine yourself உங்களை நீங்கள் சோதித்து அறிய வேண்டும். and then eat the bread and then drink of the cup. பிறகு அப்பத்தில் புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும். Consider your relationship with the Lord. ஆண்டவரோடு உங்களுக்கு இருக்கிற உறவை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். Confess all your sins, உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணுங்கள். all sins that comes up into your mind, உங்களுடைய மனதிலே நீங்கள் பாவம் செய்வதாக உங்களுக்கு ஞாபகம் including any கொண்டு வாருங்கள். including any trespasses of the tongue. நாவினால் வருகிற மீறுதல்கள் உட்பட எல்லா பாவங்களையும் எண்ணி பாருங்கள். Now David says, create in me a clean heart. தாவீது சொல்கிறான், கர்த்தாவே எனக்குள்ள சுத்த மனசாட்சியை சிருஷ்டி. Jesus said, blessed are those who are pure in heart, for they will see the Lord. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். That's why Bible clearly says, out of the abundance of your heart your mouth speaks. ஆகவேதான் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, இருதயத்தின் நிறைவினாலே வாய் Our பேசும். heart should be clean. இதயம் சுத்தமாக இருக்க Our வேண்டும். heart should be pure. நம்முடைய இதயம் சுத்தமாக So தூய்மையாக that, இருக்க so that வேண்டும். we speak pure words and clean words. அப்பொழுது Amen. நாம் சுத்தமான தூய்மையான நல்ல வார்த்தைகளை பேசுவோம். Let's all stand together நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். and read these words together இந்த வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து படிப்போம். from Ephesians chapter 4. எபேசியர் 4ஆம் அதிகாரம். Please put that on the screen, brother. Ephesians chapter 4, 29 to 32. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வரைக்கும். The screen பார்த்து நம்ம படிப்போம். சும்மா படிக்கிறது இல்லை, but we should really it should come from the bottom of your heart. Amen. ஆமென். படிக்கலாமா? கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
Amen. Verse 32 is very powerful. 32ஆம் வசனம் மிக மிக வல்லமையானது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு மன்னிக்கிறாங்க. ஆமென். Let's all close our eyes and look at கண்களை God. மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord Jesus. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி அப்பா. Create in me a clean heart எனக்குள் சுத்த இதயத்தை சிருஷ்டியும் ஆண்டவரே. and renew a right spirit within me. எனக்கு ஒரு நேர்மறையான ஆவி உண்டாக்கும். சுத்த இருதயம் என்னிலே சிருஷ்டியுமே. இறைவரமான ஆவி புதுப்பியும். சுத்த இருதயம் என்னிலே சிருஷ்டியுமே. இறைவரமான ஆவி புதுப்பியும். உமது சம்பத்தை விட்டு என்னை தள்ளாமலும் தள்ளிமண்ணும் எடுத்து கொள்ளாமலும் உலகத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகாவியால் என்னை தாங்குமே. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து கொள்ளாமலும் உமது ரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்தே உற்சாகாவியால் என்னை காதுமே. சுத்த இருதயம் என்னிலே சிருஷ்டியுமே. நிலைவரமான ஆவி புதுப்பியும். ஜெபிப்போம். அதில் பாஸ்டர் ஜெபிப்பார். எல்லோரும் கரங்களை உயர்த்தி மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்களோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை மன்னித்து விட்டு பின்னாலும் நம்முடைய பாவங்களை சொல்லி சொல்லி நம்மை குத்தி குத்தி ஆண்டவர் பேசினால் நாம் எவ்வளவு வேதனைப்படுவோம். பிரியமானவர்களே, பிறருடைய தப்பிதங்களை பேசாதீர்கள். அப்படி செய்வது பாவம். எல்லோரும் தவறுகிறோம். நாம் அனைவரும் தவறுகிறவர்கள். கர்த்தர் கரங்களை உயர்த்தி, அப்பா, என் சகோதரனோ என் சகோதரியோ தவறு செய்தால் அல்லது அவர்களுக்கு ஒரு தீமை நடந்தால் நான் அவர்களை குறித்து புறம் பேசி மகிழ்கிற அந்த மோசமான பாவத்தை எனக்கு மன்னி. நம்மை பற்றி யாராவது அப்படி பேசினால் நமக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு வேதனையாக இருக்கும். நம்முடைய மனைவியை, நம்முடைய கணவரை அல்லது நம்முடைய பிள்ளைகளை யாராவது பேசினால் நம்முடைய உள்ளம் எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு வேதனைப்படும். எல்லோரும் கரையில் வைத்தியப்பா, மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறோமோ எல்லோரும் உங்களை பாராட்ட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எல்லோரையும் பாராட்டுங்கள். எல்லோரும் உங்களை குறித்து நல்லதை பேச வேண்டும் என்று விரும்பினால் நீங்களும் எல்லோரை குறித்தும் நன்மையை பேசுங்கள். எல்லோரும் உங்களிடத்தில் அன்பான வார்த்தைகளை சொல்ல விரும்பினால் நீங்களும் எல்லோரிடத்திலும் அன்பான வார்த்தைகளையே பேசுங்கள். அதை சொந்த குடும்பத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். சொந்த வீட்டிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். கசப்பான வார்த்தைகளை தூக்கி எறிவதற்கு தீவிரிக்க வேண்டாம். ஒருவன் ஒரு வார்த்தை சொன்னால் நான் 4 வார்த்தை பேசுகிறோம் என்று நாம் சொல்ல வேண்டாம். அதே போல யாராவது தீமை பேசினால் பேசட்டும், அவளை மன்னித்து விடுங்கள். எல்லோரும் கரங்களை வைத்து கர்த்தர், ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே. என் இருதயம் எதுவோ அதுதான் என்னுடைய நாவு. நான் இருதயத்தில் சுத்தமாயிருக்கிறேன். நான் வார்த்தையை கொட்டி விடுவேன் என்று நாம் பொய் சொல்ல முடியாது. இதயத்தில் அன்பை வைத்துக் கொண்டு வாயிலே கசப்பு வராது. இதயத்தில் கசப்பு இருந்தால்தான் வாயில் கசப்பு வரும். இதயத்தில் பரிசுத்தம் வைத்துக் கொண்டு வாயிலே தூஷணம் வராது, சபித்தல் வராது. இதயத்தில் அன்பு இருந்தால் வாயிலே வம்பு வராது. வாயிலே வம்பு வருகிறது என்றால் இதயத்தில் அன்பு இல்லை. யாராவது தவறு செய்து விட்டால் அதை பற்றி ஒரு 500 பேருக்கு சொல்லிவிட வேண்டும் என்று துடிக்கிற அந்த எண்ணம், அது நரகத்திலிருந்து புறப்படுகிற எண்ணம். அதை கொளுத்தி எரிக்க கடவோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் சகோதரனை குறித்து, எங்கள் சகோதரியை குறித்து நாங்கள் பேசி இருந்தால் எங்களை மன்னிப்பீராக. அதே போல
கோபமான வார்த்தைகளும், எப்பொழுதுமே கூக்குரலும் கர்த்தாவே எப்பொழுதுமே கசப்பும் அல்லது மன்னிக்க முடியாமையும் எனக்குள்ளே இருக்குமானால் என்னுடைய குணத்தை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. என்னை சுத்திகரியும். எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் சுத்திகரியும், என்னையும் என் திருச்சபையும் சுத்திகரியும் ஆண்டவரே. என் சகோதரனையும் என் சகோதரியும் காக்கும் பணியை எனக்கு தந்திருக்கிறீர். அவர்களை கொளுத்தி விடுகிற பணி எனக்கு இல்ல. பிசாசுக்கு நான் அடியாளாக வேலை செய்யக்கூடாது. நான் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவன், நல்ல வார்த்தைகளை பேசுகிறவன் குடும்பத்தை கட்டுகிறான், நல்ல வார்த்தைகளை பேசுகிறவன் சபையை கட்டுகிறான், நல்ல வார்த்தைகளை பேசுகிறவன் வாழ்க்கையை கட்டுகிறான். நல்ல வார்த்தைகளை பேச அப்பா அர்ப்பணிக்கிறேன். ஆபீஸ்ல தேவையில்லாம காசு பேசாதீங்க. ஒருவரை பற்றி கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நரேந்திர மோடி குறித்தும் கூட அவதூறு பேசாதீர்கள். அவர் மீது நாம் அன்பு வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய தலைவர், கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆட்சியில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஆசீர்வதியுங்கள். ஒருவேளை அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தோன்றினால் அவர்களுக்காக மன்றாடுங்கள். ஆண்டவரே, சவுல் ஒரு மோசமான அதிகாரியாக இருந்தான், அவனை கர்த்தர் மாற்றினார் அல்லவா, அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார் அல்லவா. அதே போல ஆண்டவரே இந்த நபரை மாற்றும் என்று நாம் ஜெபிக்க கடவோம், அல்லது புறம் பேச வேண்டாம். அதே போல உங்கள் கணவரை பற்றி எல்லோரிடத்திலும் தவறு பேசாதிருங்கள், உங்கள் மனைவியை பற்றி பேசாதிருங்கள், உங்கள் பிள்ளைகளை பற்றி பேசாதிருங்கள், உங்கள் பெற்றோரை குறித்து பேசாதிருங்கள், உங்கள் நண்பர்களை குறித்து பேசாதிருங்கள், அதிகாரிகளில் குறித்து பேசாதிருங்கள், அலுவலகத்திலே பேசாதிருங்கள், தீமை பேசாதிருங்கள். கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்ட வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் கேட்டுவிட்டு அப்படியே போய்விடக்கூடாது. எங்கள் இருதயத்தில் வசனம் நிறைந்திருக்க வேண்டும், எங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் நிறைந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நன்மை எதுவோ, இதையே சிந்திக்க வேண்டும். நாங்கள் சிந்திக்கிறவைகளை மட்டுமே நாங்கள் பேசுவோம். ஆகவே எங்கள் இருதயத்தை குறித்து நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எதை படிக்கிறோம், எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை பொறுப்புடன் நடத்த பொறுப்பில்லாதவனாக நான் நடந்து கொள்ளக்கூடாது. பொறுப்பில்லாத வார்த்தைகளை நான் பேசக்கூடாது. பொறுப்போடு நடந்து கொள்ள என் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. You may be seated.